அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பக்ரீத் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வரும்போது பஸ்ஸில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பசங்களுக்கு இந்த பானிபூரி இங்கே ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளேட்டு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து இன்னும் வேறு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கச்சி ஊருக்கு கிளம்புறா. அதனால் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பொருள் வாங்கியாச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவளுக்கும் பொண்ணுக்கும் புர்க்கா மட்டும் வாங்கணும். ஏன்னா இது விட்டுட்டோம் அப்படின்னா இனி நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா தான் வாங்கிட்டு போகணும். ஆனால் நான் போகும்போது பார்த்திங்கன்னா புர்க்கா கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து புர்க்கா ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் கிராண்டாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன வாங்கணுமோ எல்லா பொருளும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு ஸோ டக்குன்னு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு ரெடியாக கிளம்பியாச்சு. நான் அவளுக்கு என்னெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குர்பானி கறி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஜாமு, ப்ரெட் அல்வா, அப்புறம் குலோப் ஜாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். தங்கச்சி பசங்க பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இங்கே மைமா கூட இருந்துடலாம், பெங்களூர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஊருக்கு போகிறத விட இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பிள்ளைங்க ஊருக்கு போகும்போது. Hi, how are you? I'm fine. I'm always fine. நாங்கள் வந்து நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் எல்லாமே இங்கே தான், எங்களுக்கு இங்கேயே செட் ஆயிடுச்சு. தங்கச்சி தான் ஒவ்வொரு டைம் கூப்பிட்டுட்டே இருப்பேன், இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கான நேரம் அமையவே இல்லை. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் தங்கச்சி ஃபேமிலியோடு சேர்ந்து ஹஜ் பெருநாள் பெங்களூரில் சிறப்பாக கொண்டாடியாச்சு. இந்த தடவை அம்மா மட்டும் வர முடியல, இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 நாள் எப்படி போணுச்சுன்னு தெரியல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பெருநாவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லோரும் வரும்போது காரில் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதேமாதிரி போகும்போது காரில் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சோம், முடியலை. அதனால் ஆட்டோவில் அனுப்பி வச்சாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு அப்படியே வெறிச்சுன்னு ஆகிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு துவா செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.